ரைட். அப்போ நான் லாஸ்ட் டைம் உங்களோட பேசும்போது நான் உங்களோட கூட பேசின செய்தியின் தலைப்பு தான் பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள். அதுக்கு முதல்ல நம்ம பார்த்த வசனம் என்ன ஞாபகம் இருக்கா? முதல் வசனம் என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? யாக்கோபு. அந்த வசனம் வாசிங்க. நம்ம செய்திக்கு அஸ்திபாரமே தான் பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். எல்லாரும் பைபிள் எடுக்கணும், எல்லாரும் வாசிக்கணும். ரைட்டா? வாசிக்கலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். சரிங்களா? அப்ப ஆண்டவர் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறோம் அப்படின்னா முதல்ல ஆண்டவர் கீழ்ப்படிக்கணும். ராமன் சொல்றீங்களேன். நம்ம போன வாரம் அது உங்களோட நான் பேசியிருந்தேன். நீங்க பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறதுனா என்ன அப்படின்னா கர்த்தருக்கு கீழ்ப்படிவது தான். நீ ஆண்டவர் கீழ்ப்படிச்சின்னா பிசாசு ஆட்டோமேட்டிக்காக ஓடி போயிடுவான். ராமன் சொல்றீங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஓகே. நான் போன வாரம் உங்களோட பேசும்பொழுது ஒரு வசனம் சொல்லிட்டு அதிலிருந்து 2 கேள்விகள் சொன்னேன். இந்த கேள்வி ஞாபகப்படுத்தினீங்கன்னா நான் செய்தி கண்டினியூ பண்ணுறேன், இல்லாட்டி போன வாரம் எடுத்த செய்தியே மறுபடியும் பேச போகிறேன் அப்படின்னு சொன்னேன். என்ன கேட்க சொன்னேன் கேட்டுறேன். ஞாபகம் இருக்கா? இருக்காது? ஆதி முதற்கொண்டு பிசாசு என்ன பாவம் செஞ்சான், இப்போ என்ன பாவம் செய்யறான்? இது 2 தானே சொன்னேன். ஆதி முதற்கொண்டு பிசாசு என்ன பாவம் செஞ்சான், இப்போ என்ன பாவம் செய்யறான். சரி, உங்களுக்கு அனைவருக்கு பதில் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆதி முதற்கொண்டு பிசாசு என்ன பாவம் பண்ணா சொல்லு? என்ன பாவம் பண்ணா? ஒரிஜினல் சின், உண்மையான பாவம். எது உண்மையான பாவம்? வாட் இஸ் தி ஒரிஜினல் சின்? எது உண்மையான பாவம்? எது? பிசாசு அப்படி என்ன பாவம் பண்ண? என்னதான் ஆச்சு? எத்தனை பேருக்கு தெரியாது? கைது. எத்தனை பேருக்கு தெரியாது பிசாசு எங்கிருந்து வந்தான்? பிசாசு யாரு? சரி, பிசாசோட பெயர் என்ன? சத்தமா சொல்லுங்களேன். சொல்லுங்க. எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க? லூசிஃபர்ன்ற வார்த்தை பைபிள்ல காட்டு பார்ப்போம். எங்க இருக்கு பைபிள்ல? பைபிள் இல்லாத ஒரு பேர் எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க? சரி, நம்ம இன்னைக்கு வாசிக்க போறோம். அது ஏன் லூசிஃபர் தான் கரெக்டான பேர். லூசிஃபர் தான். பைபிள் அந்த வார்த்தை டைரக்டா இல்லை. ஆனால் நம்ம ஏன் அந்த பேர் லூசிஃபர் நம்ம நம்புறோம்? அது எந்த மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட வந்தது அப்படின்றத நான் சொல்றேன். நம்ம இன்னைக்கு பைபிள்ல இருந்து ஒரு சில காரியம் வாசிக்க போறோம். எங்க பிசாசு எப்போ என்ன பாவம் பண்ணா, என்ன ஆச்சு, இதை பத்தி நேரடியாக வேதம் சொல்லுகிறதா அப்படின்னு கேட்டா இயேசு கிறிஸ்து மத்தேயுல சொல்றாரு, பழைய பாம்பாகிய பிசாசு என்னப்படும் பழைய பாம்பாகிய அந்த வலு சர்ப்பம் வானத்திலிருந்து விழக்கண்டேன். அதே விஷயத்தை வெளிப்படுத்துற விசேஷம் வாசிக்கிறோம். அந்த பழைய பாம்பு விழும்பொழுது தன் வாலினால் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களில் 3 ஒரு பங்கை இழுத்து கீழே தள்ளியது. அதெல்லாம் நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். ரைட்டு. எங்கேயாவது நேரடியாகவே பைபிளில் பிசாசை குறித்து பேசப்பட்டிருக்கா அப்படின்னா எஸ், பிசாசு யோபுடைய வாழ்க்கையில் இப்படி பண்ணா இருக்குது. லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் பிசாசு இயேசுவை சோதிக்கும்படி வந்தான் கேள்வி கேட்டான். எஸ் இருக்குது. ஆனால் பிசாசுடைய ஆரம்பம், இந்த பிசாசு ஆனவன் எங்கிருந்து வந்தான், எப்படி வந்தான், அந்த பிசாசுடைய ஸ்டார்ட் பாயிண்ட் என்ன, எப்படி உருவாக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லி பார்த்தா நேரடியாக பைபிளில் இல்லை. என்ன இல்லை? நேரடியாக பைபிளில் இல்லை. ஆனால் தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் நம்ம கண்டுபிடிக்க முடியும். பழைய ஏற்பாட்டில் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலையும் அதே பழைய ஏற்பாட்டில் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலையும் நேரடியாகவே இல்லை. ஆனால் தீர்க்க தரிசனமாய் ஏசாயா தீர்க்கதரிசியும் சொல்லியிருக்கிறாரு, எசேக்கியேல் தீர்க்கதரிசியும் சொல்லியிருக்கிறாரு. அது பிசாசை குறித்து நேரடியாக பேசல, அந்த ராஜாவை குறித்து நேரடியாக பேசப்பட்டது. ஆனா ஆவிக்குரிய அர்த்தத்தில் அது பிசாசுக்கும் பொருந்துகிறது. ஒரு அமீன் சொல்றேன். புரிஞ்சுதா? இனி பைபிள் வாசிக்க போறோம். ஆதி முதற்கொண்டு பிசாசு என்ன பாவம் செஞ்சான் வாசிக்கலாமா? ஏசாயா 14ஆம் அதிகாரம் எடுத்துக்கங்க. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 10 இருந்து வாசிக்கலாமா? ஏசாயா 14ஆம் அதிகாரம் 10 இருந்து. நீயும் எங்களை போல பலட்சியமானாயோ, எங்களுக்கு சமானமானாயோ என்று சொல்லுவார்கள். உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று. புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே,
நீ தரையிலே விடவிடப்பட்டாயே. வாசிங்க வாசிங்க வாசிங்க. நான் வானத்திற்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்த. ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப வேதத்துல வாசிக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி அங்க இருக்கக்கூடிய ராஜாவை நோக்கி சொல்ற தீர்க்கதரிசி வார்த்தை. இப்ப ராஜா முன்னாடி போய் கவனிக்கணும், எல்லாம் என்ன பார்க்கணும் கவனி. இப்ப ராஜா முன்னாடி ஒரு தீர்க்கதரிசி போய் நிற்கும் பொழுது ராஜாவுக்கு எதுவுமே புரியாத மாதிரி இந்த தீர்க்கதரிசி பேசினான்னா ராஜா என்ன பண்ணுவா? என்ன யோசிக்கிறீங்க? கேள்வி புரியலையா? புரியல. கவனிக்கணும், ஆக்டிவா கவனிங்க, நல்லா ஞானமா கவனிங்க, சரியா? ராஜா முன்னாடி போய் நின்று பேசக்கூடிய யாரோ ஒருத்தர், யாருன்னா வச்சுக்கோ, தீர்க்கதரிசியோ யாருன்னா ஒருத்தர் போய் நின்று பேசுறாங்கன்னு வச்சுக்கோ. இவன் பேசக்கூடிய கண்டென்ட் ராஜாவுக்கு சுத்தமா புரியல அப்படின்னு என்ன பண்ணுவான்? கோவப்பட்டு என்னடா பேசுறேன்னு கேட்பானா? வெட்டி போட்டுருவான். ராஜா அழைக்காம ராஜாவுடைய ராஜ சபையில வருவதற்கு ராணிக்கு கூட அதிகாரம் இல்லை, கிடையாது. அப்ப ராஜா அழைப்பித்து இல்ல ராஜாவுடைய உத்தரவு பெற்றுக்கொண்டு ஒருத்தர் ராஜ சபையில வந்து நின்று ராஜாவை நோக்கி ஒரு காரியத்தை சொல்றான் அப்படின்னா அது ராஜாவுக்கு புரியணும். புரியாம சொன்னானா அது ராஜ சபையில ராஜாவை அவமானப்படுத்துறதுக்கு சமன்ற காரணத்தால ராஜா பாரபட்சம் பார்க்காம விசாரணை செய்யாம அவன் அங்கே கொண்டு போட்டுருவான். இப்ப ஏசாயா தீர்க்கதரிசி ராஜாவை நோக்கி சொல்லணும், அதே நேரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஆவியில உணர்த்தப்பட்ட காரியத்தை கரெக்டாகவும் பேசிடணும். ஆமாவா? அதனால இந்த ஏசாயா 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அநேக காரியங்கள் அந்த மனிதனாகிய ராஜாவுக்கு பொருந்துற மாதிரியே வரும், ஒரு சில விஷயங்கள் ராஜாவுக்கு பொருந்தவே பொருந்தாது, வேற ஆங்கிள் இருக்கும். நம்ம அதுதான் பார்க்க போறோம். 10ஆம் வசனத்திலிருந்து ஏசாயா 14:10 இருந்து அவர் எல்லாரும் உன்னை நோக்கி நீ பாருங்க, நான் எல்லாரும் பைபிள் வாசிக்கணும்னு சொன்னேன், யாரும் வாசிக்க மாட்டீங்க. மோசஸ் வாசிச்சா எனக்கு சத்தம் இங்கே கேட்கணும், பேடு வாசிச்சா சவுண்டு கேட்குதுல்ல, அந்த சவுண்ட் இங்கே வரணும். மோசஸ் ரெடியா? ஏசாயா 10ஆம் அதிகாரம் ஏதாச்சும் வாலிப பசங்க பைபிள் எல்லாம் பைபிள் நான் போன வாரமே சொன்னேன், வாலிப பசங்க எல்லாம் ஃப்ரண்ட்டில் ஓர வச்சுருன்னு சொன்னேன், வாசிக்கலன்னா பாரு. இப்போ அடுத்து அதுதான் பண்ண போகிறேன். யார் யாரெல்லாம் சத்தமாக வாலிப பசங்க பைபிள் வாசிக்கலையோ கூப்பிட்டு ஃப்ரண்ட்டில் ஓர வைக்க போகிறேன். 10 இருந்து அவர்கள் எல்லாரும் என்னை நோக்கி நீயும் எங்களை போல பலட்சியமானாயோ, எங்களுக்கு சமமானாயோ என்று சொல்லுவார்கள். உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று. புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே. ஃபர்ஸ்ட் பார்த்தோம், நீ எங்களை போல ஆயிட்டியா, நீ விழுந்து போயிட்டியா அப்படின்னு ராஜாவை பார்த்து சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனா ராஜா எங்க வானத்துல விழுந்து போனா? அப்ப முதல்ல வாசிக்கிற 10, 11 பார்த்தா ராஜாவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கு. 11, 12 வாசிக்கும் பொழுது இது ராஜாவை பத்தி நேரடியா சொல்ற மாதிரி தெரியல. ஆனா ஏசாயா பேசும்பொழுது ராஜாவுக்கு புரிஞ்சிருக்குமா? புரிஞ்சிருக்கும். எப்படி புரிஞ்சிருக்கும் தெரியுமா? ராஜாவை மிகைப்படுத்தி பேசியது போல புரிஞ்சிருக்கும். ஆனா இந்த வேத பகுதி ஆக்சுவலா என்ன சொல்லுது அப்படின்னா பிசாசுடைய வீழ்ச்சியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கு. பரலோகத்தில் ஆண்டவர் அநேக தூதர்களை உருவாக்கி இருந்தார். இந்த தூதர்களை அரசாளுவதற்காக பிரதான தூதர்களை உருவாக்கினார். அந்த பிரதான தூதர்கள் எத்தனை பேர்னு சொல்லி பைபிள் கணக்கு சொல்லல. ஆனா யார் யாரெல்லாம் பிரதான தூதர்கள் பார்த்தா தெரியும். யாருக்கா ஞாபகம் இருக்கா? பிரதான தூதர்கள் யாரு? பிரதான தூதர்கள்னா இருக்கிற எல்லா தூதர்களுக்கும் தலைவர்களை போல மேலானவர்கள், அதிகாரத்தில் வல்லமையில் எல்லாத்துலையுமே, ஆளுகையில் எல்லாத்துலையுமே. காபிரியேல் என்ற ஒரு பிரதான தூதன் யாரு? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. காபிரியேல். காபிரியேல் சொல்ல பண்றீங்க? காபிரியேல். சரி, இந்த காபிரியேலுடைய தூதனுடைய வேலை என்ன? சுவிசேஷமா? எந்த காலத்துல தூதர்கள் சுவிசேஷம் சொன்னாங்க? நற்செய்தி சுவிசேஷமா? நற்செய்தி. காபிரியேலுடைய வேலை செய்தி சொல்ற வேலை, சரியா? காபிரியேலுடைய வேலை செய்தி சொல்ற வேலை. மரியாள் கிட்ட வந்து பேசினாரு, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பாருன்னு சொல்லி பேசினாரு. சகரியா கிட்ட பேசினாரு, நான் தேவ சமூகத்தில் இருக்கக்கூடிய தேவதூதன் உனக்கு ஒரு பிள்ளை பிறக்குண்டாரு. அவன் நம்பல, பிள்ளை பிறகு மகனை நீ ஊமையோட பேச மாட்டார் அப்படின்னாரு. சகரியா யாரு? பிரதான ஆசாரியன். அது கரெக்ட் தான், பிரதான ஆசாரியன், சரியா? அப்போ இந்த காபிரியேல் தூதன் ஆண்டவர் சொல்ற மெசேஜை போய் கன்வே பண்ணும். கர்த்தர் சொல்ற மெசேஜை போய் மக்கள் கிட்ட சொல்லணும். அது வந்து காபிரியேல் தூதன். இரண்டாவது மீகாவேல் தூதன். சொல்லுங்க. இங்கிலீஷ்ல சொல்லுவோம் மைக்கேல்.
கேள்விப்பட்டிருக்கீங்களா? மைக்கேல், மீகாவேல் தூதன். மீகாவேல் தூதன் வேலை என்ன தெரியுமா? யுத்தம் பண்ணுகிற வேலை. என்ன வேலை சொல்லுங்களேன், சத்தமா பேசணும். பாட்டியம்மாலாம் பேசணும், பாட்டியம்மாலாம் சும்மா இருக்கக்கூடாது. மீகாவேல் தூதன் வேலை என்ன வேலை? யுத்தம் பண்ற வேலை. ஆமா, யுத்தம் பண்ற வேலை. எங்க பைபிள்ல வாசிக்கிறோம் எங்க யுத்தம் பண்ணா? யூதால வாசிக்கிறோமா? என்ன நடக்குது? மோசேயினுடைய சரீரத்திற்காய் பிசாசு தர்க்கம் பண்ணும் பொழுது அங்க மீகாவேல் தூதன் தான் சாத்தானை எதிர்த்து சொல்றான், கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. அப்புறம் வேற எங்க வாசிக்கிறோம்? தானியேல்ல வாசிக்கிறோமா? தானியேல் ஜெபித்தா, வசனம் சொல்லி, தானியேலே நீ ஜெபிக்க ஆரம்பித்த பொழுதே உனக்கான பதில் புறப்பட்டது. நிறைய பேர் வந்துட்டு தானியேலை போல ஊழியர்களுக்கு கூட்டங்களுக்கு தலைப்பு வைக்கிறாங்க. 21 நாள் தானியேல் உபவாச கூடுகை. எங்கேயாவது பைபிளில் தானியேல் 21 டேஸ் பிளான் பண்ணி ஃபாஸ்டிங் இருந்தாரா? அப்படி வசனம் சொல்லுதா? இல்லை. ஏன் 21 நாள் தானியேல் உபவாசம் இருந்தாரு? நம்ம ஜபங்கள் கேட்கப்படணும், நம்ம ஜபத்தை ஆண்டவர் கேட்கல, அதனால உபவாசம். அப்படியா? உபவாசம் போட்ட கேட்டுவாரா? வசனம் என்ன சொல்லுது? என்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமா இருக்கிறார். ஆமாவா? அப்போ வந்துட்டு உன் ஜபத்தை ஆண்டவர் நல்லா கேட்கணும்னா நீ நல்லா உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணணும். ஒரு வெங்காயமும் கிடையாது. உன் விசுவாசத்தை பார்க்கிலும் உன் உபவாசத்துக்கு வல்லமை கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? புரியலையா நான் சொல்றது உங்களுக்கு? தமிழ்ல தான் பேசுறேன்னா, விசுவாசத்துக்கு வல்லமை அதிகமா, உபவாசத்துக்கு வல்லமை அதிகமா? உன் உபவாசம் உலகத்தை ஜெயிக்கணும்னு சொல்லி வசனம் சொல்லல எனக்கு. உன் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்குன்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அப்போ நீ விசுவாசத்தோடு உபவாசம் இருந்தா நல்லது, இருந்துக்கோணும், வேணான்னு சொல்லல. ஆனா உபவாசிக்கிறனால எந்த நன்மையும் வரப்போறது இல்லை. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், புசிப்பதினால் ஒரு மென்மையும் இல்லை, புசியாது இருப்பதினால ஒரு குறைவும் இல்லை. நீ புசித்தாலும் புசிக்கலனாலும் சாப்பாடு மூலமா நீ தேவனை பிரியப்படுத்த முடியாதுன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அல்லேலூயா. நான் ஒரு நாளைக்கு உபவாசம் என்ன அப்படின்னு ஒரு நாளைக்கு நம்ம பார்ப்போம். அடுத்த தலைப்பு உபவாசம்னா என்ன, பைபிள் என்ன சொல்லுது, உபவாசம் இருக்கலாமா இருக்கக்கூடாதா, உபவாசத்தோட அவசியம் என்ன, ஃபர்ஸ்ட் இருக்குதா இல்லையா, அதை முதல்ல பார்த்துருவோம். சரியா? என்ன பேச மாட்டீங்க? முடிச்சிடுவோமா? நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்களே. என்ன கேட்டாலும் அமைதியாக அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களே. பாப்போமா அடுத்த வாரம்? இல்லை, அடுத்த வாரம் வரமாட்டேன். அடுத்த வாரம் வரமாட்டேன். நான் எல்லா வாரம் வர முடியாது, அடுத்த மாதம் வரும்போது. சரியா? அப்போ வசனம் சொல்லு, தானியேலே நீ ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது பதில் புறப்பட்டது. அந்த பதில் தானியேல் கிட்ட வந்து ரீச் ஆகாதபடிக்கு வசனம் சொல்லுது, வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் அந்த ஜெபம், தானியேல் ஜெபித்த ஜெபத்திற்கு பதில கொண்டு வந்து சேர்க்க முடியாத மாதிரி தடை செய்தது. ஏதோ ஒரு செய்தியை கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய தூதன் ஆண்டவர்கிட்ட பரலோகத்து செய்தியை தானியேல் கொண்டு வரும் பொழுது, நல்ல கவனி, இந்த அசுத்தாவிகள் தூதனை தடை செய்தது. ஜெபத்தை தடுக்க முடியாது. எதை தடுக்க முடியாது? ஜெபத்தை தடுக்க முடியாது. யாரை தடை பண்ணுச்சு? சரி, உங்களுக்கு புரியல நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிற ஜெபம் பரலோகத்துக்கு போய் அங்கிருந்து ஆண்டவர் ஒரு தூதன் கிட்ட சொல்லி அனுப்பி அந்த தூதன் வந்து இங்க வந்து பதில் சொல்லி அப்படி அவசியம் இருக்கா? இருக்கா? இல்ல. அப்போ எப்படி நம்ம ஜெபத்தை ஆண்டவர் எப்படி கேட்கிறாரு? ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறாரு. நான் என்ன கேட்கிறேனோ, இன்னும் வசனம் சொல்லுது, நான் கேட்கறதுக்கு முன்னாடியே நான் என்ன கேட்க போறேன்றது ஆண்டவர் தெரியுமாமா. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் இயேசு போதிச்சார். இது மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் இயேசு போதிச்சது காரியம் தானியேலுக்கு தெரியுமா? சொல்லுங்க. தானியேலுக்கு தெரியுமா? தெரியாது, தெரிய வாய்ப்பே கிடையாது. அதனால தானியேலை பொறுத்த வரைக்கும் அவன் ஜெபிக்கணும், அவன் ஜெபம் பரலோகம் போய் சேரணும், அங்கிருந்து ஒரு தேவதூதன் பதில் எடுத்துக்கிட்டு திருப்பி கீழே இறங்கி வரணும். இப்போ ஜெபத்துக்கு தடை இல்லை. இந்த பரலோகத்தில் இருக்கக்கூடிய தூதர்களுக்கும் விழுந்து போன தூதர்களுக்கும் சண்டை இருக்குது. என்ன இருக்குது? சண்டை இருக்குது. பரலோகத்தில் இருக்கிற தூதர்களுக்கும் விழுந்து போன தூதர்கள் என்ன இருக்குது? அப்போ அந்த ஒரு தூதன் இறங்கி வரும்பொழுது, பதில் எடுத்துட்டு இறங்கி வரும்பொழுது, இங்க இருக்கிற வானமண்டலத்தில் இருக்கிற மத்திய ஆகாயத்தில் பொல்லாத அசுத்தாவிகள் தடை செஞ்சது. அப்ப அங்க மீகாவேல் தூதன் வந்தார். வந்து என்ன பண்ணாரு? தடைகளை உடைத்தார். ராமின் சொல்லுங்க. அப்போ இது பிரதான தூதர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் மற்ற தூதர்களை பார்க்கலும் அதிகமாய் தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமாவா?
ஆமாவா? அப்போ இது பிரதான தூதர்கள் காபிரியேல் ஒன்று, மீகாவேல் ஒன்று. இப்போ மூணாவதாக நம்ம பார்க்கறது தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப் வகையை சார்ந்த ஒரு தூதன். என்ன தூதன்? இப்போ மனித இனத்தில் ஆண்கள் பெண்கள் ரெண்டு இருக்காங்களா இல்லையா? இருக்காங்களா? டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் தமிழ் என்ன சொல்லுவாங்க? திருநங்கைகள், ஆண் பெண். அதுபோல திருநங்கைன்னு ஒன்று இருக்கா? சொல்லுங்களேன், இருக்காங்களா? சரி, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. ஆண்டவர் படைச்ச படைப்பில் ஆண் பெண் மட்டும்தான், ரெண்டு பாலினம் தான், ரெண்டு பாலினம் தான். திருநங்கைன்னு சொல்லி மூன்றாவதா ஒரு பாலினம், தெளிவாக தெரிஞ்சுக்கோ. திருநங்கைன்னு சொல்லக்கூடிய மூன்றாவது பாலினம் ரெண்டு பாலினம் தான், ஒன்று ஆண், இன்னொன்று பெண்ணு. அப்போ திருநங்கைன்னு சொல்கிறாங்களே பாஸ்டர், அவங்கள நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, நல்லா கவனிங்க. இப்போ நான் பிறக்கும் போது என் சரீரத்தில் ஒரு ஊனம் உள்ளவனா பிறக்கிறேன். எப்படி பிறக்கிறேன்? ஒரு கால் இல்லாமல் பிறக்கிறேன். அதனால இப்போ என்ன பிரச்சனை? நான் மனுஷன் இல்லாமல் ஆயிட்டேனா? சொல்லுங்களேன். நான் மனுஷன்தான், ஆனால் என் சரீரத்தில் ஒரு குறைபாடு இருக்குது, ரைட்டா? அதே போல் ஒரு ஒரு குழந்தை பிறந்த உடனே ஆனா பெண்ணா எப்படி கண்டுபிடிப்பீங்க? எதை வச்சு கண்டுபிடிப்பீங்க? பிறப்புறுப்பு வச்சு கண்டுபிடிப்பீங்க. சரி, நல்லா கவனி, நல்லா கவனி. எனக்கு கையில் ஒரு ஊனம் இருக்கு, இல்லை காலில் ஒரு ஊனம் இருக்கு, இல்லை காது சரியா கேட்குற ஒரு ஊனம் இருக்கு, இல்லை பேச வரல ஊமையா பிறந்துட்டேன் ஒரு ஊனம் இருக்கு. அதே போல சரீரத்தில் ஊனங்கள் போல என் பிறப்புறுப்புல ஒரு ஊனம் இருக்குது. புரியுதா? புரியுதா? அப்போ வெளி தோற்றமா பார்க்கும் பொழுது ஒரு ஆணுக்கு வெளி தோற்றமா பிறப்புறுப்பு எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லாம வேற மாதிரி மாறி இருந்ததுன்னா ஐயோ வித்தியாசமா இருக்கே திருநங்கை அப்படின்னு சொல்றாங்க. திருநங்கெல்லாம் கிடையாது. இப்போ ஒரு ஆணுடைய வெளித்தோற்றமான பிறப்புறுப்பும் ஒரு பெண்ணுடைய வெளித்தோற்றமான பிறப்புறுப்பும் வச்சுதான் ஆனா பெண்ணா தீர்மானிக்கிறோம் மேலோட்டமாக. எப்படி? மேலோட்டமாக. ஆனா பிறப்புறுப்பு தான் ஒரு மனுஷன் ஆனா பெண்ணா தீர்மானிக்குதா அப்படின்னு கேட்டா கிடையாது, கிடையவே கிடையாது. எப்படி சொல்றேன்? ஏதோ ஒரு காரணத்தால யாரோ செத்து போயிட்டாங்க. போலீஸ்காரங்க ஒரு வருஷம் கழிச்சு பாடியை கண்டுபிடிச்சாங்க. இப்ப அந்த பாடி ஆனா பெண்ணா எப்படி தெரியும்? விழாலம் கிடையாது. எப்படி தெரியும்? நான் சொல்றது புரியுதா? ஒரு ஊர்ல வந்துட்டு ஏதோ யாரும் செத்துட்டாங்க, எப்படி செத்தாங்கன்னு தெரியாது. ஏதோ ஒரு கிணத்துல பாடி கிடக்கோ, இல்லை ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டுக்குள்ள எங்கேயோ யாரும் செத்துட்டாங்களோ, சூசைடோ கொலை ஏதோ ஒன்று ஒரு பாடி கண்டுபிடிச்சாங்க. அந்த பாடி அழுகி நாரி போய் உருவமே இல்லாமல் மொத்தம் குலைஞ்சி போய் எலும்பு எலும்பாக கிடக்குது ஃபுல்லாக. போலீஸுக்கு தகவல் தருது. இப்போ அது ஆனா பெண்ணானே கண்டுபிடிக்க முடியாது, கரெக்டா? இப்போ எப்படி கண்டுபிடிப்பாங்க அந்த பாடி யாருன்னு? அங்கே தான் வந்து டிஎன்ஏ டெஸ்ட்னு ஒன்று இருக்குது. டிஎன்ஏ டெஸ்ட், ஒரு சின்ன சதையோ ஒரு தோலோ ஏதோ ஒன்று சின்னதாக கிடச்சதுன்னா அதை கொண்டு போய் பரிசோதனை செய்து பார்த்து டிஎன்ஏ வச்சு தான் தீர்மானம் பண்ணுவாங்க இந்த இந்த உருவம் ஆண் உருவமா பெண் உருவமா அப்படின்ட்டு. அப்போது மேலோட்டமாக தீர்மானம் பண்ணுவது தான் வெளித்தோற்றமான அடையாளம். ஆண் உறுப்பா பெண் உறுப்பா, இது ஆம்பளை பிள்ளைப்பா, இது பொம்பளை பிள்ளைப்பா, தீர்மானம் பண்ணிடுறோம். இப்போ என் சரீரத்தில் ஊனமாய் பிறந்தாலும் நான் ஒரு மனிதன் தான். அதே போல என் பிறப்புறுப்பில் ஊனமாய் பிறந்தாலும் அதனால நான் திருநங்கை ஆக போகிறது கிடையாது. திருநங்கைன்னு இன்னொரு பாலினம் கிடையாது. எப்படி கை காலில் ஊனமாக பிறக்கிறாங்களோ அந்த மாதிரி பிறப்புறுப்பில் ஒரு ஊனமாக பிறந்திருக்கிறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ வெளித்தோற்றமா மேலோட்டமா வெளி உறுப்பின்படி ஆனா பெண்ணா கண்டுபிடிக்க முடியல. என்ன பண்ணலாம்? டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தா பிறப்பில் அவன் ஆணா பிறந்திருக்கானா பிறப்பில் பெண்ணா பிறந்திருக்கானான்றது நல்லா தெரியும். அப்போ ஆண்டு படைச்ச படைப்பில் என்னது? மூணாவது கிடையாது. புரியுதா நான் சொல்றது? புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கும் திருநங்கைகள் யாருன்னா பார்த்தீங்கன்னா அவன் ஆனா பெண்ணான அவளை உறுப்பை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. பிளட் எடுத்து லேபில் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தா அவன் பிளட்டு ரிசல்ட்டு கரெக்டாக சொல்லும் என்ன குரோமோசோம் இருக்குது. அப்போ ஆனா இல்லை பெண்ணா அப்படின்றது கரெக்டாக தெரியும். வெளித்தோற்றமாக தெரியாது. சரீரத்தில் ஊனத்தோடு பிறக்கிறது போல இது ஜெனிடைல்ஸ் ஆர்கன்ஸ். அதான் அந்த என்னடா சொன்ன தமிழ் வார்த்தை? அது இல்லை, முதல்ல சொன்னீங்க, மரபணு கிடையாது, பிறப்புறுப்பு. அதுல ஊனம் இருக்கு. புரியுதா? அப்ப ஆண்டு படைச்ச படைப்புல எத்தனை இருக்கு? அதை மாத்தி இன்னைக்குமே யோசிக்காத. மூணாவது பாலினம் திருநங்கைன்னு ஒரு கேட்டகரி. திருநங்கைகளாக இருந்தாலும் ஆணாவன் பெண்ணான்றது தீர்மானிக்க முடியும். ஒரு ஆமீன் சொல்றேன்.
இப்பயும் அதுக்குள்ள போனோம் தெரியல, ஏதோ தோணுச்சு சொல்லி கொடுத்துட்டேன். புரிஞ்சுதா? பிரயோஜனம் இருந்துச்சா? ரைட், அடுத்து போவோமா நம்ம? சரி, அப்போ வாசிக்கலாம். பிரதான தூதர்கள் சொல்லிட்டு இருந்தேன். தூதர்கள் 2 வகைகள் இருக்குன்னு சொன்னேன், சரியா? ஆண் பெண்ணின் 2 வகை இருக்கிறது போல தூதர்கள்ல 2 வகைகள் இருக்குன்னு சொன்னேன். ஒன்னு கேருபீன்கள், இன்னொன்னு சேராபீன்கள். சொல்லுங்க, சொல்லணும், இப்படியே பார்த்துட்டு இருக்க கூடாது, சொல்லணும். என்ன சொல்லணும்? நான் என்ன சொல்றேனோ என்ன சங்கீதா என்ன சொல்லி கொடுத்தேன்? கேருபீன் சேராபீன். சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்க, நீங்க சொல்லாம விட மாட்டேன். கேருபீன் சேராபீன், கேருபீன் சேராபீன், சரியா? ஆனா உங்களை சொல்லி கொடுத்து நான் படுற பாடுகிறது, ஐயோ ஆண்டவர். தூதர்கள்ல 2 வகைகள் இருக்கிறாங்க, கேருபீன்கள் சேராபீன்கள். ஏசாயா 6ஆம் அதிகாரம் முதல்ல இருந்து வாசிங்க. 14 வாசிச்சுட்டு இருக்கோம்ல, அப்படி 6ஆம் அதிகாரத்துக்குள்ள போங்க. ஏசாயா 6ஆம் அதிகாரம், கவி பைபிளுங்க. ஏசாயா 6ஆம் அதிகாரம் முதல்ல இருந்து எடுத்தவங்க சத்தமா வாசிங்க. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் சேராபீன்கள் யாரு? சேராபீன்கள் ஆண்டவருக்கு மேல நின்றாங்க. வாசிங்க. அவர்களில் ஒவ்வொரு அந்த சேராபீன் தூதர்களுக்கும் 6 செட்டைகள் இருந்துச்சு. பறவைகளுக்கு 2 செட்டைகள் இருக்கிற மாதிரி இந்த கேருபீன் தூதர்களுக்கு எத்தனை செட்டைகள் இருக்கு? 6 செட்டைகள் இருந்தது. வாசிங்க. அவனவன் 2 செட்டைகளால் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். இப்ப என்ன பார்த்தோம் நம்ம? சேராபீன்கள் என்ற தூதர்களுக்கு 6 ரெக்கைகள் இருக்கும். 2 ரெக்கையில முகத்தை முடிக்கிட்டாங்க, 2 ரெக்கையில காலை முடிக்கிட்டாங்க, 2 ரெக்கையில பறந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவரை பார்க்க முடியல. ஆனா ஒருத்தர் கூப்பிட்டு சொல்றாங்களாம், அங்க யாரோ உட்காந்துக்கிறாரு பத்தியா, பயங்கரமாகிறாருல, அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். இப்ப அவர் படைச்ச பூமி இருக்கு பத்தியா, அந்த பூமியானது தேவ மகிமையினால் நிரம்பி இருக்கிறது. நல்ல சொல்லுங்க, ஹல்லேலூயா. இது சேராபீன்கள். கேருபீன்கள் ஒரு வகை இருக்குது. அந்த கேருபீன் வகையில் இருக்கக்கூடிய தூதர்களிலே பிரதானமாக இருந்த தூதன், வசனம் சொல்லுது, ஆண்டவர் இந்த தேவ தூதனை படைத்த பொழுது அவனை தான் இருக்கிறதுல சூப்பரா படைச்சாரமா, அழகா படைச்சாரமா. ஆண்டவருக்கு அடுத்தபடி அவனை தான் வச்சிருந்தாராமா. வாசிக்கலாமா? இதே 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவனுக்கு கொடுக்கப்பட்ட பேரை பாரு, அதிகாலையின் மகனாகிய. இப்ப விடிவெளின்ற வார்த்தை இங்க பிசாசு மட்டும் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கா, இல்ல வேற யாருக்காவது பைபிள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கா? விடிவெளின்ற வார்த்தை யாருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு? யாருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு? எது? அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரம் தானே படிக்க போறோம். இன்னும் இதை ஏசாயா படிச்சிட்டோம். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12. இன்னும் அந்த வருஷத்துக்குள்ள டேரக்டா என்ன போல எக்ஸாக்டா 12 இனி வாசிக்கும் போது வரும். இனிமே தான் என்ன சொன்னீங்க? சங்கர் சொன்னீங்க, அதை சொல்றேன். ஏசாயா 14ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோமா? அதிகாலையின் மகனாகி விடிவெள்ளி. நல்ல கவனி, விடிவெள்ளினா யாரு? ஏசப்பா. விடிவெள்ளி நட்சத்திரம் இயேசுக்கு ஒரு பேர் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இப்போ இங்க பிசாசுக்கும் விடிவெளி நட்சத்திரம் பேர் சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அநேக இடங்கள்ல இயேசுக்கும் பிசாசுக்கும் ஒரே மாதிரி பேர் வரும். வேற என்ன பேர் அந்த மாதிரி இருக்கு பைபிள்ல? சிங்கம். சிங்கம் இயேசுக்குனா சிங்கம் எங்க இருக்கு அப்படின்ட்டு வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம், ரைட்டா? அப்புறம் பிசாசுக்கு
கர்ஜிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலான்னு எங்க இருக்கு? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம். சரியா? அப்ப இப்ப சிங்கம்னு சொன்ன உடனே பிசாசா இயேசுவா? சிங்கம்ன்ற உருவத்தை பயன்படுத்தி பிசாசு என்னன்னு சொல்லி பைபிள் சொல்லுது, அந்த சத்தியம் முக்கியம். சிங்கம்ன்ற உருவத்தை பயன்படுத்தி இயேசுவை பத்தி பைபிள் என்ன சொல்லுது, அந்த சத்தியம் முக்கியம். ஆகமத்துல இயேசு சிங்கம் இல்ல, பிசாசோ இல்ல. அடுத்து பாம்பு, பிசாசு என்ன சொல்லப்பட்டிருக்கு? இப்படி சொன்னேன், பழைய பாம்பாகிய அந்த வலு சர்ப்பம் வானத்தில் விழ கண்டேன், ஏதேன் தோட்டத்தில் பாம்பு போல வந்தான், வந்தானா இல்லையா? இயேசுக்கு எங்கேயாவது பாம்புன்னு சொல்லப்பட்டிருக்கா? இல்லைன்னா அப்புறம் நான் அதை பேசிக்கிட்டு இருக்க போறேன், இருக்குன்னு தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அது வேற. நான் இயேசுவை பாம்புன்ற உதாரணமா எங்கன்னா சொல்லப்பட்டிருக்கா? அதான் மம்மி சொல்லுங்க. அது ஃபுல்லா சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் போறாங்களா? மோசே நடத்தி கொண்டு போறாரா? மோசே கீழ்ப்படி இல்லையா? அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? தேவனை எதிர்த்து நிற்கிறாங்களா? அப்ப ஆண்டு கொள்ளிவாய் சர்ப்பங்களை வர வச்சு எல்லாரும் கடிச்சு எல்லா விஷயத்துல சாக கிடக்குறாங்களா? அப்ப ஆண்டவர் மோசேட்ட சொல்றாரு, வெண்கலத்துல ஒரு சர்ப்பத்தின் உருவத்தை செய், அதை தூக்கி பிடி, எவனால பாக்குறானோ சொன்னாரா? இப்ப எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன், எபிரேயர்ல வாசிக்கிறோம். யோவான், எபிரேயர் இல்ல, யோவான் 1ஆம் அதிகாரம், சாரி, யோவான் 3ஆம் அதிகாரம் 14, யோவான் 3:14. தேவன் தம்முடைய இல்ல யோவான் 3:14. சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல யாரு யாரு? அப்போ இப்ப பிசாசு பாம்புன்னு சொல்லவா இல்ல இயேசுவன பாம்புன்னு சொல்லவா? யாரையும் பாம்பு இல்ல, பிசாசு பிசாசு தான், இயேசு இயேசு தான். இப்ப சர்ப்பத்தை கம்பேர் பண்ணி பிசாசு என்னன்னு பைபிள் சொல்லுதுன்ற சத்தியம் முக்கியம். இங்க பாம்பை கம்பேர் பண்ணி இங்க யோவான் என்ன சத்தியத்தை பேசுறார் முக்கியம். நல்லா கவனி. அநேக நேரங்களில் பாம்புன்னா பிசாசு, சிங்கோடா இயேசு, இல்ல சிங்கோடா பிசாசு, மாறி மாறி பேச ஆரம்பிக்கிறோம். மாறி மாறி பேச இல்ல. உருவகப்படுத்தப்பட்ட சொற்களை பயன்படுத்தாத, அந்த சொற்கள் மூலமாய் சொல்லப்பட்ட சத்தியம் என்ன? எது பாம்பு சொல்லு? எது பாம்பு? தேவனால் படைக்கப்பட்டது பாம்பு. எது சிங்கம்? காட்டில் வாழ்றது சிங்கம். ஆமாவா? ஆமாவா? இது இயேசுவா பிசாசு போட்டி இருக்கா? ஒன்றும் கிடையாது. அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்லும் பொழுது வேதம் என்ன சொல்லுதுன்றது யோசி. நம்மளை கூட ஆண்டவர் எப்படி இருக்க சொன்னாரு? பாம்பு போல இருந்தார், அதே நேரத்தில் புறாவை போல இருந்தார். அந்த வசனம் என்ன வசனம் சொல்லுங்க பாப்போம். மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் இயேசு சீஷர்கள் அனுப்பும்போது பாம்பை போல அப்படின்னா உன்னை என்ன இயேசு பாம்புன்ட்டார்னு அர்த்தமா? எறும்புக்கு உதாரணம் இல்லை, எறும்பு கிட்ட போய் கற்றுக்கொன்றார், அது வேற. அது நம்மள எறும்புன்னு சொல்லல. ஏன்னா இங்க வந்து பாம்பை போல நீ இருன்றார், பாம்பை போல வினா உள்ளவர்களாக, புறாவை போல கபடற்றவனார். அப்போ வேதத்தை வாசிக்கும் போதே எந்தெந்த உருவக சொல் என்ன காரணத்திற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது கவனமா வாசிக்கணும். தப்பு தப்பா பயன்படுத்தக்கூடாது. ஆமென் சொல்றீங்களே. நம்ம வாங்க ஏசாயா 14ஆம் அதிகாரத்தை வரலாம். மறுபடியும் 14ஆம் அதிகாரம் எது வாசிட்டு இருந்தோம் இப்ப நம்ம? 12. அதிகாலையின் மகனாகி விடிவெள்ளியே. யார் அந்த? ராஜாவா? ராஜாவா இல்ல, பிசாசை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்கன்னு சொன்னேன். எத்தனை வசனம்? 12. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. அதிகாலையின் மகனாகி விடிவெள்ளியே, விழுந்தாயே, ஈனப்படுத்தினவனே, விழவிடப்பட்டாயே, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். ஒரு சில ஆண்டவருக்கு மேல யாருமே இல்லையா? யோசிப்பு. ஆண்டவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, ஆண்டவர் மேல யாரும் இருக்கிறாங்களா இல்லையா? இருக்காங்களா இல்லையா? எங்க படிச்சீங்க? தூதர்கள் இருக்கிறாங்க. எங்க படிச்சீங்க? இப்பதான் படிச்சோம். எங்க படிச்சோம்? ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில்.
ஆண்டவருக்கு மேலாக கேருபீன்கள் அவ்வாறு சேட்டைகள் உள்ளவர்களாய் நின்றார்கள். வருஷமா இல்லையா? இப்போ ஏற்கனவே ஆண்டவர் மேலே தூதர்கள் இருக்கிறாங்களே, அது பிரச்சனை இல்லையா ஆண்டவருக்கு? இப்போ இவன் மட்டும் மேலே ஏறி போறான்னு ஆண்டவருக்கு என்ன பிரச்சனை? இப்போ நல்ல கவனி, உனக்கு எனக்கும் ஆண்டவர் தம்முடைய சொந்த சிங்காசனத்தில் உட்கார வைக்க போறாரு. ஆமென் சொல்ல மாட்டீங்க? வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் வசனம் தான் சொல்லுது, ஜெயங்குள்ளவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல் அவனை உட்கார செய்வேன். சரியா? இப்போ ஆண்டவரோட கூட சேர்ந்து அவர் கூட உட்கார்றது வேற, ஆண்டவர் எதிர்த்து அவர் மேல உட்கார்றது வேற. இங்க ஆண்டவர் தூதர்களை தனக்கு மேல் நிக்க வச்சாரு. மேல இருக்கிறவன் கர்த்தருக்கு நேரா நிக்கிறான், ஆண்டவர் வச்ச வேலையை செய்யறான். ஆனா இந்த பிசாசுன்ற இந்த லூசிஃபர்ன்றவன், பிசாசுன்றவன் ஆண்டவருக்கு மேலே ஏறுவேன். நான் மேலே ஏறது பிரச்சனை இல்லை, உன் இன்டென்ஷன், உன் நோக்கம் என்னவா இருக்கு? என்ன நோக்கத்தோடு நீ மேலே ஏற போற? இப்போ வாசிங்க பாப்போம். 12 இருந்து அதிகாலையின் மகனாகி விடிவில்லையே, இல்லை அதுக்கு இல்லை, நான் 13, நான் வானத்தை ஏறுவேன், என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். பாத்தியா, தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக ஏன் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலே உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு. இங்க பாரு, ஏற்கனவே ஏசாயா 6 வருஷம் தேவனுக்கு மேல தூதர்கள் நீட்டு இருக்காங்க, ரெக்கைகள் நீட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர் மேல வச்சிருக்காருப்பா, அவருக்கா நிக்க வச்சுக்கிறாருப்பா, கரெக்டா நிக்கிறாங்க. இங்க இன்னொருத்த மேல ஏறுவேன்னு சொல்றான். ஏறி என்ன பண்ண போறானா? ஓப்ப, அங்கதான் பிரச்சனை ஸ்டார்ட். இதுதான் பிசாசு ஒரிஜினலா பண்ண பாவம். சரி, இந்த பாவத்துக்கு ஒரு பேர் வைப்போமா? என்ன பேர்? பிசாசு என்ன பாவம் பண்ணா? ஆண்டவர் சமமாவன்னு சொன்னான். இது என்ன மாதிரியான பாவம்? பெருமை. பெருமை தான், பெருமை இல்லைன்னு சொல்ல முடியாது. பெருமை வேற என்ன கரெக்டா சொல்லலாம்? அவனுக்குள்ள பெருமை வந்தது, அதனால ஒரு காரியம் செஞ்சான் பாரு. அவன் என்ன செஞ்சான்றதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? ஆண்டவருக்கு சமமாவேன்னு மேலே ஏறி போக ட்ரை பண்ணான் பத்தியா, அந்த செயலுக்கு என்ன பேர் வைக்கலாம்? ஆணவம், ஹெட் வெயிட்டு, ஆராய்ச்சி, மேட்டின்மை, அகம்பாவம். எல்லாரும் பெருமையை சுற்றி வரீங்க. பெருமையை சொல்லலை நான். அவனுக்குள்ள பெருமை வந்தது, அது கேட்கல. அவனுக்குள்ள என்ன வந்துச்சுன்னு கேட்கல. அவன் என்ன செஞ்சான்? அவன் ஆண்டவருக்கு ஈக்குவல் ஆவேன்னு சொன்னான் பத்தியா, அதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? நான் பூமியிலிருந்து வானத்துக்கு ஏறி போவேன், அவருக்கு ஈக்குவலான ஆவேன் அப்படின்னு பத்தியா, அதுக்கு என்ன பேரு? உயர்த்தினான், எதிர்த்தான். அதுதான் சின்ன வார்த்தை. The spirit of rebellion, எதிர்த்து இருக்கிற ஆவி. எதிர்த்து நலகவனி, ஆண்டவருக்குள்ள எதிர்ப்பே கிடையாது, ஆண்டவருக்குள்ள ஐக்கியம் மட்டும்தான். ஆண்டவர் ஏற்படுத்திய சபையில எதிர்ப்பே இல்லை, ஆண்டவர் ஏற்படுத்திய சபையில் ஐக்கியம் மட்டும்தான். முதல்ல உண்டான பாவத்தின் பெயர் என்ன தெரியுமா? எதிர்த்து இருக்கிற பாவம். என் ஞாபகம் சரியா இருக்கும் அப்படின்னா 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம். 4 வாசிங்க. யாரை பத்தி இங்க வாசிக்கிறோம்? நம்ம பிசாசை பத்தி தான் வாசிக்கிறோம். யாரை பத்தி வாசிக்கிறோம்? பிசாசை பத்தி வாசிக்கிறோம். எப்படி பிசாசு எப்படி இருப்பானா? கரெக்டா? ஏன்னா அவன் ஆதியிலிருந்து செய்த பாவம் தேவனுக்கு எதிர்த்துதான். ஆண்டவர் அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபை, அந்த தூதனை கர்த்தர் உயர்த்தி வச்சிருந்தாரா? கண்டிப்பா உயர்த்தி வச்சிருந்தார். ஆனால் அவனுக்கு பத்தலன்னு சொல்லி ஆண்டவருக்கே சமமாகும்படியாய் இவன் ஆண்டவரை எதிர்த்தான். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தில் தேவனை ஆராதிப்பாங்க, இவன் எதிர்த்து என்ன பண்ணான்? என்ன ஆராதிக்கணும்னு சொன்னான். தேவனுக்கு மேலாக கேருபீன்கள் நிற்கிறாங்க, நல்லாவே தெரியும். ஆனா இவனா பண்ணா, நான் ஆண்டவர் மேல ஏறுவேன்னா. எப்படி ஏறுவேன்னா? ஆண்டவர் எதிர்த்து ஏறுவேன்னா. ஆமென் ஆமென் சொல்ல மாட்டீங்க? எல்லாம் என்ன பாரு, நான் சொல்றது புரியுதா? நிஜமா புரியுதா? சரி, தொடர்ந்து வாசிக்கலாம். போனோம். எதிர்த்து இருக்கிறவனாயும் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். தேவன் என்னப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னைத்தான் உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து
தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறான். இதுதான் பிசாசு, இதுதான் பிசாசு. ஏதேன் தோட்டத்தில் பிசாசு பாம்பு மூலமா ஏவாள் கிட்ட பேசுச்சு. கரெக்டு. பாம்பு வந்து ஏவாள்கிட்ட பேசுச்சு, பழத்தை சாப்பிட்டா தேவனை போல ஆவு. அது என்ன அர்த்தம்? பிசாசு பண்ண முதல் பாவம் என்னன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ நான் என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கணும், அதே லைன்லேயே டிராவல் பண்ண ஆன்சர் ஈஸியாக வந்துடும். பிசாசு செய்த முதல் பாவம் என்னது? ஆண்டவரை எதிர்த்துருந்தது. இப்போ ஆதாம் ஏவாளுக்கு என்ன சொல்லி கொடுத்தா? ஆமாவா? புரியுதா? கரெக்டா? அப்போ இதை சாப்பிட்டா நீ ஆண்டவரை போல ஆயிடுவே அப்படின்னா, நல்ல கவனி, ஆண்டவரை போல யாருமே இல்லை. இப்ப ஆண்டவரை போல நீ ஆயிட்டினா, இப்ப அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? நீ ஏன் ஆண்டவரா? நீ ஏன் ஆண்டவரா? இப்ப என்ன ஒரு போட்டி வரும், சண்டை வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எதிர்த்து இருக்க வேண்டிய அவசியம் வரும். அப்போ பிசாசு முதல்ல பாம்பு மூலமா ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சொல்லி கொடுத்த பாவம் தெரியுமா? கீழ்ப்படியாமை தான். எல்லாம் இருக்கிறது உள்ள, இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நான். முதல் பாவம் ஆண்டவரை எதிர்த்து இருக்கிற பாவம். என்ன பாவம்? அப்ப நல்லா கவனி. ஆண்டவர் சபையை ஏற்படுத்தி இருக்கிறார், ஆண்டவர் போதகரை ஏற்படுத்தி இருக்கிறார், ஆண்டவர் ஐக்கியத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த ஐக்கியத்துக்குள்ள எந்த ஒரு காரணத்திற்கும் யாரையும் எதிர்த்து நிற்காத, அப்படி எதிர்த்து நிற்கக்கூடிய காரியம் பிசாசால் உண்டானது. புரியலையா? அப்பயும் அமைதியா இருக்கீங்க. ஒரு ஆமைன்னு சொல்லலாம்ல? ஆமாவா? என் கூட சேர்ந்து சொல்லு, ஆண்டவரே நாங்க சபையில் ஊழியக்காரரை எந்த காரணத்து கொண்டோம் எதிர்த்து நிற்க மாட்டோம், உதவி செய்யுங்க. இப்ப மனுஷன் பாவத்துல விழுந்து போன தன்மை இருக்குல்ல, விழுந்து போயிட்டோம்ல. அப்ப என்ன பாவத்துல விழுந்தா? ஆண்டவர் எதிர்க்கணும்ன்ற ஆசையில எதிர்த்து நின்றா. அப்புறம் தான் தெரியுது ஆண்டவர் வச்சிருந்த அந்த உன்னதமான நிலையிலிருந்து இவன் பேச்சை கேட்டு இன்னும் கீழே விழுந்துட்டான்றது பிற்படுறது தெரிய வந்தது. இப்ப விழுந்து போயிட்ட பிறகு கூட மறுபடியும் எதிர்த்து இருக்கிற பாவம், அந்த எதிர்த்து இருக்கிற சுவாபம் வந்துகிட்டே இருக்கும். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? ஏன் எங்களுக்கு தெரியாதா? ஏன் நாங்கள் படிக்கலையா? நாங்கள் இது போலையா? நாங்கள் அதை சாதிக்கலையா? நாங்கள் இப்படி பண்ணலையா? நான் பேய் ஓட்டலையா? ஏன் எங்களுக்கு தெரியாதா? இந்த எதிர்த்து இருக்கக்கூடிய சுவாபம் வந்துட்டே இருக்கும். அது மட்டும் வேண்டாம். சரியா? சொல்லுங்களேன், என்ன வேண்டாம்? எதிர்த்து இருக்கிற சுவாபம் அது மட்டும் வேண்டாம். ராமன் சொல்றேன், மறுபடியும் சொல்லு, என்ன வேண்டாம்? என்ன வேண்டாம்? நல்லா சொல்லுங்களேன், என்ன வேண்டாம்? எதிர்த்து நிற்கிற சுவாபம் வேண்டாம். என்னவா இருந்தாலும் கீழ் பிடிச்சிடுவோம், என்னவா இருந்தாலும் ஒன்றா இருந்துருவோம், என்னவா இருந்தாலும் சமமாக இருந்துருவோம், என்னவா இருந்தாலும் ஐக்கியத்துக்குள்ளே இருந்துருவோம். எதிர்த்து நிற்கிறது சொல்லுங்க, எதிர்த்து நிற்கிறது யார் முதல்ல எதிர்த்து நின்றா? பிசாசு எதிர்த்து நின்றா. அந்த பாடத்தை பிசாசு முதல்ல யாருக்கு சொல்லி கொடுத்தா? ஆதாமேவேல் சொல்லி கொடுத்தான். அந்த சந்ததியில் இப்போ யார் பிறந்திருக்கா? நம்ம தான் பிறந்திருக்கோம். அப்போ எதிர்ப்பு தெரிவிப்பது ஆட்டோமேட்டிக்காகவே வருமா, இல்லை யாருன்னா சொல்லி தரணுமா? ஆட்டோமேட்டிக்காக வரும். இப்போ நீங்கள் நம்ம ஆண்டு நம்மோடு பேசுகிறாரு, ஆண்டவரே தானாய் வரக்கூடிய அந்த எதிர்ப்பின் சுவாபம் எங்களுக்கு சொல்ல மாட்டீங்களே. என்ன வேண்டாம்? நீங்கள் பிரசங்கம் பண்ணவே வேண்டாம். என்ன வேண்டாம்? எதிர்த்து நிற்கிற சுவாபம். அதுக்கு மாற என்ன இருக்கணும்? பிலிப்பியரில் சொல்றாரு, கடைசியாக சகோதரரே, இணக்கம் உள்ளவைகளோ ஐக்கியம் உள்ளவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அதையே நாடு, அதையே செய்யு. ஆமென். ஏசாயா 14 கண்டினியூ பண்ணலாம், டைம் போயிட்டு இருக்கு, சீக்கிரம். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 15 ஆனால் இல்ல 14. நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே, ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்தில். எங்க இந்த ராஜா இப்ப பாதாளத்தில் விழுந்தா? இல்லை, பிசாசு பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் வாசி, உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து, இவன் தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து உலகத்தை வனாந்தரம் இரு. அந்த ராஜா இப்ப உலகத்தை வனாந்தரமாக்கனா? வனாந்திரம் என்ன தெரியுமா? யாராவது வனாந்திரம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? எங்க பார்த்துருக்கீங்க? இது வரைக்கும் பார்த்தது இல்லைன்னா அந்த பாலாறு போய் பாருங்க. இப்போ தண்ணி போகுதுன்னு நினைக்கிறேன், ஆனால் அது
வனாந்திரம் மாதிரி தான் இருக்கும். வனாந்திரத்தால என்ன பிரயோஜனம் சொல்லு, ஒன்று சொல்லு. ஒரு பிரயோஜனமே இல்லாத ஒரு விஷயத்தை ஆண்டவர் ஏன் படைக்கணும்? ஆண்டவர் ஜீவனுக்குரியவரா இல்ல ஆண்டவர் அழிவிற்குரியவரா? வனாந்திரத்தில் ஜீவன் இருக்கா? தண்ணீர் இருக்கா? சாப்பாடு இருக்குமா? நிழல் இருக்கா? மரம் இருக்கா? எதுவுமே இல்லை. ஜீவன் இல்லாத ஒரு வனாந்திரம் ஏன் ஆண்டவர் படைச்ச? பூமியில் வனாந்திரம் இருக்கா? ஏன் படைச்சாரு? ஆண்டவர் வனாந்திரத்தை படைக்கல. என்ன ஆச்சு அப்போ? ஆண்டவர் படைக்காது எப்படி வந்தது அப்போ? ஆதியாகமம் 1 முதல் வசனம் சொல்லுங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அப்புறம் ஆண்டவர் படைச்சார்னா ஒழுங்கின்மையா வெறுமையா படைப்பாரா? ஏன் அப்போ ஒழுங்கின்மையா வெறுமையா இருந்துச்சு? அங்கதான் வந்து பைபிள் ஸ்டடி வாங்கன்னு சொல்றேன். பல வேத பண்டிதர்கள் இதை நம்புறாங்க. ஆதியாகமம் 1 முதல் வருஷத்திற்கும் 2 வருஷத்துக்கு மத்தியில் பல ஆயிரம் வருடங்கள் இடைவெளி இருந்துச்சு நம்புறாங்க. அநேக நேரங்களில் பொருந்தது, அநேக நேரங்களில் கொஞ்சம் அது இடரெல்லாம் இருக்குது, சரியாகவும் இல்லை. இன்னைக்கு பேசிக்காக ஒரு சில காரியம் மட்டும் சொல்லித்தரேன். முதல்ல ஆண்டவர் வானத்தையும் பூமியும் படைத்தார். ஆனால் பூமி எப்படி இருந்தது? ஒழுங்கின்மையாக இருந்தது, வெறுமையாக இருந்தது. ஆழத்தின் மேலே இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேலே போன வாரம் சொன்னா அசைவாடிக்கிட்டு இருந்தா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? மறந்துட்டீங்க பாருங்க. என்ன பண்ணாரு? ஏதோ செஞ்சுட்டு இருந்தாரு. போய் கேட்டேன் பாருங்க, ஏதோ பண்ணியிருந்தாராம். என்ன பண்ணாருன்னு போனாரு. என்ன பண்ணாரு? சிருஷ்டித்து கொண்டிருந்தார். அப்போ வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த ஆண்டவர் மறுபடியும் இருள் இருக்குது, ஆழம் இருக்குது, மொத்த தண்ணீர் இருக்கு, ஒழுங்கின்மையா இருக்கு, வெறுமையா இருக்கு. சரிப்பா, புரியல எனக்கு. எப்படி எப்படி படைச்சார் எல்லாத்தையும் ஆண்டவர்? அதை எப்படி படைச்சார்? வார்த்தை எப்படி படைச்சார் சொல்லு. இப்ப வார்த்தை கொண்டு எப்படி எப்படி வார்த்தை கொண்டு படைச்சார் புரியுது. எப்படி படைச்சார் சொல்லு. சூரியன் எப்படி படைச்சாரு? அதுதான் எப்படின்னு கேட்கிறேன். வார்த்தை என்ன வார்த்தை சொன்னாரு சொல்லு. என்ன வார்த்தை சொன்னாரு? அப்பாடி, சூரியன் உண்டாக கடவுதுன்னு சொன்னாரு. அதான் எப்படிங்கிட்ட சொல்ல. சூரியன் உண்டாக கடவுதுன்னு சொன்னாரு, நட்சத்திரம் உண்டாக கடவுதுன்னு சொன்னாரு, பூமி உண்டாக கடவுதுன்னு சொன்னாரு, மீன்கள் உண்டாக கடவுதுன்னு சொன்னாரு, மரங்கள் உண்டாக சொன்னாரா இல்லையா? இதுதான் எப்படின்னு கேட்டேன். ஐயோ, சொன்னாரா? பூமி உண்டாக கடவுள்னு சொன்னாரா? உண்டாயிருச்சா? எல்லாம் முடிஞ்சுதா? அப்புறம் என்ன ஆழத்தின் மேல் இருள், அப்புறம் என்ன வெறுமை? பாஸ்டர் அதுக்கப்புறம் படிச்ச கீழே தானே பாஸ்டர் வருது. 1ஆம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், அப்புறம் தானே படைச்சார். இல்லையே, அப்படி இல்லை. முதல்ல வானத்தை பூமி படைச்சார், பர்ஃபெக்டா படைச்சாரு. நடுவில் ஏதோ சம்திங் நடந்தது. அப்புறம் பூமி ஃபுல்லா தண்ணி, மொத்தம் இருட்டு, எதுவுமே உருப்படியே இல்லை. அதுக்கப்புறமா ஆண்டவர் மறுபடியும் என்ன பண்றாரு? மறுபடியும் படைச்சா. அப்புறம் சொல்றேன். அதை 2ஆம் வருஷத்துல ஆவியான ஜலத்தின் அசைவாடி கொண்டிருந்தார். படைப்புல சிருஷ்டிப்புல ஈடுபடுறார். அதுக்கு அப்புறமா 1ஆம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள் சொல்றது எல்லாமே சிருஷ்டிப்பினுடைய முன்னுரை. ஆதியாகமம் 1 அப்படின்றது சிருஷ்டிப்பின் முன்னுரை. எதையாவது எப்படி படைச்சாருன்னு சொல்லியிருக்காரா? மனுஷனை தவிர்த்து. மனுஷன் எப்படி படைச்சாரு? மண்ணினால ஒரு மனித உருவத்தை உண்டாக்கி அவன் நாசியில், அந்த மூக்கு மாதிரி செஞ்சார் பத்திய மண்ணில், அந்த நாசியில ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவாத்மாவாக மாறினான். தெளிவா சொல்லியிருக்கார். அப்புறம் ஆதாமுக்கு எழுந்த நித்திரை வர பண்ணி அவன் விலாவில் இருந்து ஒரு எலும்பை எடுத்து அந்த விலாவில் ஒரு ஏவாளை பெண்ணை ஸ்திரியை உண்டு பண்ணி அந்த ஓட்டை என்ன பண்ணார்? சதையினாலே அடைத்தார். அப்புறம் ஆதாமை எழுப்பினாரு. என் எலும்பின் எலும்போ ஏமா. மனுஷன் மட்டும் எப்படி படைச்சிருக்காருன்னு தெளிவா சொல்லியிருக்காரு. மற்ற எல்லாத்தையும் எப்படி படைச்சாருன்னு சொல்லல. சொன்னாரு, வந்துருச்சு. அவ்வளவு டீட்டெயில் தான் நம்ம கிட்ட இருக்குது. சரியா? அப்ப ஆதியாகமம் 1 முன்னுரை, சிஸ்டமை பத்தி ஜஸ்ட் ஒரு ஐடியா இல்ல. ஆனா சொல்லியாச்சு அப்படின்னா ஆதியாகமம் 1:26 என்ன சொல்லுது? தேவன் மனிதனை தம்முடைய சாயலாக சிருஷ்டித்தார், அவர்களே ஆணும் பெண்ணுமாக. 1ஆம் அதிகாரத்தில் இருக்கா? இப்ப 2ஆம் அதிகாரத்துக்குள்ள வரும்பொழுது ஆதாம் எப்படி படைச்சாருன்னு சொல்லப்பட்டிருக்கா? ஏவாள் எப்படி படைச்சாருன்னு சொல்லப்பட்டிருக்கா? அப்ப என் கேள்வி என்னன்னா, அவன் 1ஆம் அதிகாரத்தில் மனுஷனை படைச்சிட்டாரு, 2ஆம் அதிகாரத்தில் இப்ப ஆதாம் ஒருத்தர் புதுசா படைச்சாரோ?
ஏவாள் நோத்தியை புதுசாக படைச்சாரோ? இல்லை. இங்கே தான் படைப்பினோட டீட்டெயில் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 1ஆம் அதிகாரத்தில் படைப்பை பற்றியான முன்னுரை. 1ஆம் நாள் அவ்வளோதான், 2ஆம் நாள் அவ்வளோதான், 3ஆம் நாள் அவ்வளோதான், 5, 6 முடிஞ்சிச்சு. அந்த 6வது நாளில் மனுஷன் எப்படி படைச்சார் மட்டும் டீட்டெயிலாக சொல்லப்பட்டிருக்கு. ராமன் சொல்லுங்களேன். முதல் வசனத்தில் படைச்சிட்டார். 2ஆம் வசனம் பார்க்கும்போது ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. அங்கே தான் ஏசாயா 14ஆம் அதிகாரம் வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு மேலே ஏறுவேன், நட்சத்திரத்துக்கு மேலே என் சிங்காசனத்தை வைப்பேன், எல்லாரும் என்ன ஆராதிக்கணும், நான் ஆண்டவருக்கு சமமாவேன். ஒருத்தன் மேலே ஏறி போனான்ல, அவன் ஆண்டவர் என்ன பண்ண அடிச்சு பாதாளத்தில் பூமி தள்ள, கீழே தள்ள அடிச்சு என்ன பண்ணாரு? இவன் யார் ஆக்சுவலா? தூதன். யாருடைய தூதன்? யாருடைய தூதன்? ஆண்டுடைய தூதன். நல்ல கவனி. அநேக நேரங்களில் நம்ம பிசாசையும் ஆண்டவரையும் ஒரு மாதிரி ஈக்குவல் பவரா பார்த்துடுறோம். ஆண்டவரா பிசாசா, ஆண்டவரா பிசாசா. பாஸ்டர் ஜோமணி பார்க்குறேன், அந்த செய்விட போவே மந்த பாஸ்டர், அந்த மந்திரவாதி இந்த பிசாசு நிறைய வல்லமை கொடுத்துருக்கான் அப்படிலாம். ஆண்டவருக்கு முன்னாடி இது ஒண்ணுமே இல்லை. ஏன்னா ஆண்டவரால் படைக்கப்பட்ட ஒரு சாதாரண தேவதூதன் தான். அசுத்தாவிலாம் இல்லை, நான் சொல்றது பிசாசியே சொல்றேன். அந்த பிசாசே யாரு? ஆண்டவரால் படைக்கப்பட்ட. என்ன பேச மாட்டேன், ரொம்ப ஆழ்ந்து யோசிக்கிறியா? யார் இவன்? ஆமா, அவன் விழுந்து போயிட்டான். அவனுக்கு ஏற்கனவே இருந்த அளவுக்கு அதிகாரம் கூட இப்போ விழுந்து போயிட்ட பிறகு அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய அசுத்தாவியை பார்த்து ஏன் பயந்துட்டு இருக்கிற? இவனை பார்த்தே பயம் இல்லை அவனுக்கு. இப்போ நல்லா கூட சத்தியத்தை நல்லா புரிஞ்சுக்கோ. அவர் ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சரி, என்ன அது வாசிங்க. 15. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளிட்டு போனாய், உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து, இவன் தானா பூமி தத்தளிக்கவும் ராஜ்யங்கள் அதிரவும் செய்து உலகத்தை 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 அந்த ராஜாவா பிசாசு. இப்ப என்னாச்சு கவனி. வானத்தை பூமி ஆண்டு படைச்சாரா? கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? வானத்தை பூமி ஆண்டு படைச்சாரா? அந்த பூமியில நல்ல கவனி, பூமியை மனிதனுக்காக தேவன் படைக்கவில்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். பூமி யாருக்காக படைக்கல. அப்படி படைச்சிருந்தாருன்னா பூமியை படைச்ச உடனே அடுத்த உடனே ஆண்டவர் யாரை படைச்சிருந்துருக்கணும்? மனுஷனை படைச்சிருந்துருக்கணும். ஆனா மனிதனுக்கு முன்னாடி தூதர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்க. இந்த தூதர்கள் இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரும்னு சொல்லக்கூடிய இந்த தேவ பிரதான தூதனை, பல ஆயிரம் தூதர்களை, கோடிக்கணக்கான தூதர்களை அவனுக்கென்று தந்து ஆண்டவரான பூமியில் வச்சார். ஆண்டவர் ஆராதிக்கும்படி கட்டளையிட்டார். இப்போ அந்த இடத்துல அவனை தூக்கி போட்டு இப்போ ஆண்டவர் இப்போ யாரை வச்சிருக்காரு? நம்மளை வச்சிருக்காரு. நமக்கு என்ன கட்டளை கொடுத்துருக்கிறாரு? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இவங்க என்ன தான் துதிப்பாங்க, என் துதியை போய் எல்லாருக்கும் சொல்லுவாங்க, என்னையும் துதிப்பாங்க. கரெக்டா புரியுதா? மனுஷனுக்காக பூமியை செய்யலை. பூமியில் யாரை வச்சாலும் அவன் ஆண்டவர் துதிக்கணுன்றது தேவ திட்டமாக இருந்துச்சு. இவனை வச்சாரு. இவனை பண்ணா அங்கிருந்து இறங்கி வந்த உடனே இப்போ இவருக்குள்ள ஒரு மேட்டின் வர ஆரம்பிச்சிச்சு. என்ன வர ஆரம்பிச்சிச்சு? மேட்டின் வர ஆரம்பிச்சிச்சு. ஆமா, அந்த மேட்டின் வர ஆரம்பிச்ச உடனே இப்போ இவனா நினைக்கிறான், என்ன ஒரு சும்மா வாண்டுகிறாரு மேலே அவரு, நான் எப்படிங்கிறப்ப ஒரு சும்மா நான் தான் மேலே ஏறுவேன், எல்லாரும் என்னதான் ஆராதிக்கணும். இப்போ ஆண்டர் என்ன பண்ண நினைச்ச உடனே ஆண்டர் என்ன பண்ணாரு? மண்டையிலேயே ஒரு தட்டு தட்டி ஓடு கீழே தள்ளிட்டார். கீழே விழுந்துட்டான். இப்போ இவனால் ஆண்டவர் ஏதாவது பண்ண முடியுமா? என்ன சரஸ்வதி, இவனால் ஆண்டவர் ஏதாவது பண்ண முடியுமா? யாரால? வெரி குட், கவனிக்கணும். என்ன மோசஸ், இவனால் ஆண்டவர் என்ன பண்ண முடியுமா? யார் இவன்? தள்ளப்பட்ட தூதன். எல்லாம் சொல்லு, தள்ளப்பட்ட தூதன் சொல்லுங்க. தள்ளப்பட்ட தூதன். இவனால ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப ஆண்டவர் படைச்ச படைப்பு என்ன பண்ண முடியுமா? மோசஸ்க்கு உங்க அப்பா மார்க் மேல கோவம் வந்துச்சு. உங்க அப்பா என்ன பண்ண முடியுமா? முடியுன்ற போற வேண்டி. ஐயோ, ரொம்ப வளர்ந்துதான் போலுங்க பையன்.
நான் என்ன கேள்வி கேட்டாலும் அந்த சத்தியத்தோடு கூடவே வரணும். தனியாக போனால் ஆன்சர் வேற மாதிரி தான் வரும். மோசஸ்க்கு அவங்க அப்பா மேலே கோவம் வந்துச்சு. உடனே அவங்க அப்பா என்ன பண்ண முடியும் சொல்றா? திட்ட முடியுமா? ஃபேக்ட் என்ன? உண்டால அவங்க அப்பா ஒன்றும் பண்ண முடியாது, அதான் ஃபேக்ட். கரெக்டா? கரெக்டா? ஒன்றும் பண்ண முடியாது, அதான் ஃபேக்ட். ஆனால் அவர் வீட்டில் வாங்கி வச்சிருக்க பொருள் என்ன பண்ண முடியும்? நான் உன்னை கேள்வி கேட்டதை நான் பண்ண தப்பு. இந்த குட்டி சேனை கேட்டிருந்துருக்கணும். உங்கள் அப்பா அம்மா ஒன்று கோவம் வந்து உங்கள் அப்பா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அதுக்கு மாற என்ன பண்ணுவேன்? வீட்டில் போய் சேர தள்ளுறது, துணியை தூக்கி போடுறது, பொருளை தூக்கி உடைக்கிறது, அப்படிலாம் பண்ணக்கூடாது. சும்மா சொல்கிறேன். பண்ணுவியா? பண்ணுறானா? சரி கவனி, பண்ண முடியும். இப்போ அதில் இவன் ஆசாசியாக காசு வச்சு சேர்த்து பொம்மை வாங்கி வச்சிருக்கான், அதை தூக்கி போடுவான். ஆனால் மற்றெல்லாம் தூக்கி போடுவான். ஏன்? இது இவந்து, இது மற்றதெல்லாம். அப்போ அவர் மேலே கோவத்தை காட்ட முடியாதுன்றதுனால அவர் பொருட்கள் மேலே கோவத்தை காட்டுறான். அதுதான் பிசாசும் பண்ணான். ஆண்டவர் பூமியை படைக்கும் போது வனாந்தரத்தை படைக்கலை. வேணா வெளிப்படுத்துற விசேஷம் கடைசி அதிகாரம் வாசிப்பாரு. ஆண்டவர் இந்த பூமியும் வானத்தையும் இல்லாமல் பண்ணிட்டு புதிய வானத்தையும் புதிய பூமியும் உண்டு பண்ணுவாரு. அந்த புதிய வானம் புதிய பூமியில் என்ன இருக்காது தெரியுமா? வனாந்தரம் இருக்காது. ஒன்று. ரெண்டாவது என்ன இருக்காது தெரியுமா? சமுத்திரம் இருக்காது. ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி காலையில் செய்தி, நம்ம சத்தோச்சரி சபையில் காலையில் செய்தி யூடியூப்பில் பாருங்க. புதிய வானம் புதிய பூமி பற்றி ஃபுல்லாக பேசியிருப்பேன். இந்த பிசாசு தான் மொத்தமாக அடித்து மொத்தம் பண்ணா. இப்போ ஆவியானவர் மறுபடியும் அந்த பூமியை ரீக்ரியேட் பண்ணுறார். மறுபடியும் உருவாக்கி அதற்கு பிற்பாடு மனிதனை படைத்து மனிதனை இங்கே வைக்கிறார். ராமின் சொல்லுவோமா? அப்படியே ஏசையா வாங்க. சாரி, எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம். இது மட்டும் வாசிச்சு முடிக்கலாம். அடுத்த வாரமா? சரி, நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணுறேன். அடுத்த வாரம் வரணும் இல்லை நான் சொல்கிறேன். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 11 வாசிங்க பார்ப்போம். உண்டாகி அவர், மனுபுத்திரனே, நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், ஞானத்தால் நிறைந்தவன், எப்படி பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய யாரு? தரியுராஜாவா? ஏதேன் தோட்டத்திலையா? இல்லை. யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு? விழுந்து போன பிசாசை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஏதேன் தோட்டத்தில் இருந்தவன். அப்புறம் பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படையை பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநிலம், மரதகம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்னங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருந்தது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகஸ்வரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது. அப்புறம் நீ காப்பாற்றுவதற்காக என்னவா? காப்பாற்றுவதற்காக நீ யாரு? அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரும், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்திலே அக்கினிமயமான கற்கள் நடுவே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி உன்னில் அநியாயம் காணப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். உன் வியாபாரத்தின் மிகுதியால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை அக்கினிமயமான கற்கள் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன். உன் அழகினால் உன் இருதயம் மேட்டின்மையாயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். உன்னை தரையிலே தள்ளி போடுவேன். ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன். உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அநீதத்தினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய். ஆகையால் உன்னை பட்சிப்பதாகிய ஒரு அக்கினியை நான் உன் நடுவில் இருந்து புறப்பட பண்ணி உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன்னை பூமியின் மேல் சாம்பலாக்குவேன். ஜனங்களில் உன்னை அறிந்து அனைவரும் உன் நிமித்தம் திகைப்பார்கள். மகா பயங்கரமாவாய். எப்படி? விழுந்து போயிட்ட பிறகு மகா பயங்கரமாவாய், இனி ஒருபோதும் இருக்க மாட்டாய் என்று சொல்ல. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகும்.
இவன் என்ன வியாபாரம் பண்ணா என்ன வியாபாரம் பண்ணா படிச்சோமா? உன் வியாபாரம் அதிகமானனால தான் நீ கெட்டு போயிட்டுடா. என்ன வியாபாரம் பண்ணா? சரி, என்ன வியாபாரம் பண்ணான்னு பைபிள் இல்லை. நடந்த சம்பவத்தை வச்சு யோசிச்சு பார்த்தா எனக்கு எப்படி தோணுது? இவன் பிரதான தூதனா இருந்தான். இவனுடைய ரெக்கைகளை விரித்தா பயங்கர இசைக்கருவியின் சத்தங்கள் கேட்கும். இப்பதான் வாசிச்சோம், உங்களுக்கு புரியலையான்னு தெரியல, புரிஞ்சுதான் தெரியல. இசைக்கருவியின் சத்தங்கள் கேட்கும். அவன் மேல் விலை உயர்ந்த கற்கள் பதிந்திருந்தது. அவன் மேல் அவன் ட்ரெஸ் அந்த அளவுக்கு இருந்தது. பத்தாத குறைக்கு அவன் பூர்ண அழகுள்ளவனா இருந்தான். இந்த பூர்ண அழகுள்ளவர் யார் ஆக்சுவலா? ஆனா இங்க யார சொல்லப்பட்டிருக்கு? பிசாசு. இவன் பூர்ண அழகுள்ளவனா இருந்தான். அவன் மேல குற்றம் கண்டுபிடிக்கப்பட்ட நாள் வரைக்கும், அது வரைக்கும் அதுக்கு முன்னாடி அவன் அவன்கிட்ட எந்த பிரச்சனையுமே எந்த குறைபாடு அவனுக்குள்ள இல்லவே இல்லை. என்ன வியாபாரம் பண்ணா? ஒரு தூதங்கிட்டயா போய் நான் தலைவராகிறேன், நீ என் கூட இரு, நான் உன்னை இப்படி ஆக்குவேன். எப்படி? இந்த எதிர்த்து இருக்கிற சுவாபம் முதல்ல எப்படி ஆரம்பிக்கும்னா, தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை தள்ளி இது ஒரு டீம் கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும். வியாபாரம். யாருக்காவது புரியுதா நான் சொல்றது? புரியுதா? டேய் என்ன கவனி, நம்ம ஃபர்ஸ்டே முடிவு பண்ணோம். நம்ம என்ன பண்ண மாட்டோம்? எதிர்த்து நிக்க சொல்லுங்களேன் சங்கபதர். என்ன பண்ண மாட்டோம்? நானே எதிர்த்து நிற்க கூடாது. உங்களுக்கு செய்தி இல்லை, எனக்கும் சேர்த்து நானே எதிர்த்து நிற்க கூடாது. நம்ம எல்லாரும் ஒன்னா தான் இருக்கணும். ராமன் சொல்லுங்களேன். தலைமைத்துவத்தில் அதிகாரத்தை எதிர்த்து நிற்க கூடாது. இதை பிசாசு பண்ண முதல் பாவம் எதிர்த்து இருக்கிற சுவாபம். இவன் ஆண்டவரை எதிர்க்கிறதுக்கு முன்னாடி இவன் முதல்ல வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நான் ஏற்கனவே சொன்னேன், ஆண்டவருடைய தூதர்களும் கோடிக்கணக்கான தூதர்கள் பரலோகத்தில் இருக்கிறாங்கன்னா இவனை மட்டும் ஆண்டவர் எங்க வச்சாரு? இவனை மட்டுமா பூமியில? இவனோடு கூட பலாயிரம் கோடிக்கணக்கான தூதர்களை கொடுத்து பூமியில வச்சார். இவர் இங்கிருந்து வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டார், டீல் பேச ஆரம்பிச்சிட்டார். அப்போ லோக்கல் டீம் முதல் உருவாக ஆரம்பிக்கும். நல்ல கவனி, கன்னியம்பாடி சர்ச்சுக்குள்ள டீம் இருக்கக்கூடாது. சர்ச்சே ஒரே டீமா தான் இருக்கணும். யார்ட்ட புரியுதா? யார்ட்ட ஆண்டவர் பேசுவாரா? இல்லையா? சபைக்குள்ள குழுக்கள் உருவாக கூடாது. சபையே ஒரே குழுவாதான் இருக்கணும். ஆமென். யாரை பார்த்து மூஞ்சி காட்டுற வேலையை இருக்கு. ஓகேவா? இப்போ என்ன ஆண்டவர் சமூகத்தில் சாட்சியா சொல்றேன். எனக்கு வெள்ளூர் சர்ச் மக்கள், சென்னை சர்ச் மக்கள், கேசிஎஃப் சர்ச் மக்கள், கன்னியம்பாடி சர்ச் மக்கள், எனக்கு எல்லாரும் ஒண்ணுதான். இவனோட அவன் ஸ்பெஷல், அவனோட அவன் ஸ்பெஷல். கர்த்தர் சமூகத்துல தொடர்ந்து மனசாட்சியில் ஓப்பனா சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு எல்லாரும் ஒன்றுதான். எல்லாருமே என்னுடைய விசுவாசிக்கிறதா. யார் யாருன்னா உருவாகுவதற்கு அதிகமா இடம் கொடுத்து பயிற்சி உட்படுவீங்களோ அவங்க கூட அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன். அதனால அவங்க என் டீம் இல்ல. எல்லாம் புரிஞ்சுக்கிறோம். இந்த பிசாசு தான் வியாபாரத்தின் மிகுதியினாலதான் ஆண்டவர் எதிர்த்து நீங்க ஆரம்பிச்சான். அப்ப எதிர்த்து நிற்பதற்கு முன்பாக வரக்கூடிய சுவாபம் என்ன தெரியுமா? உள்ளுக்குள்ள குழுக்கள் உருவாக்குவது. அதை நீங்க பண்ணாங்க. ஆமென். இப்ப சொல்லுங்க பாப்போம், உங்களுக்கு யாரு க்ளோஸ் சர்ச்ல? யார் கிட்ட நெருக்கமா இருப்பீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. யாரும் நெருக்கமா இருக்கணும்? எல்லாரும் ஏசப்பா நெருக்கமா இருக்கிறனால தான் கிட்ட யாரும் நெருக்கமா இருப்பீங்க. எல்லாரோடும் நெருக்கமா. எல்லாரோடும் நான் சொல்லுவோமா? சரி, வாசிப்படி போனோம். எசேக்கியேல் முடிச்சாச்சு. இதுதான் பிசாசு செய்த ஆதியில செய்த பாவம். இதுதான் முதல்ல செஞ்ச பாவம். இதே பாவத்துல ஆதாமை வாழ தூண்டி விட்டா, அந்த பாவத்துல ஆதாமை விழுந்தாங்க. நாம் அந்த சந்ததியில பிறந்தனால அதே எதிர்த்து இருக்கக்கூடிய சுவாபம் ஆட்டோமேட்டிக்கா நம்மள வர ஆரம்பிக்கும். ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணு, ஆண்டவரே நாங்க எதிர்த்து இருக்கிறவங்களா இருக்க கூடாது. பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியும் எப்படி ஐக்கியத்துல ஒன்னா இருக்கிறாங்களோ அதே போல நாங்களும் எங்க போதகரும் எங்க சபையும் எங்க ஐக்கியத்துல நாங்க ஒன்னாதான் இருப்போம். இந்த ஐக்கியத்துல யார் முக்கியம்? யாருக்கும் ஆமென். இந்த ஐக்கியத்துல யார் முக்கியம்? யாரும் முக்கியம் இல்லை. அப்படி ஒருவேளை யாராவது முக்கியம்னு சொன்னா யார சொல்லிட்டோம்? எல்லாரும் முக்கியம். புரியுதா? இந்த ஐக்கியத்துல யாரும் முக்கியம்? யாரும் முக்கியம் இல்லை. அப்படி ஒருவேளை முக்கியம்னு சொன்னா எல்லாரும் முக்கியம்.
எழுத தெரியாம ஒரு பாட்டியம்மா வந்து உட்கார்ந்துல தூங்கிட்டு எழுந்துட்டு போகுது பத்தியா, அந்த பாட்டி இங்க இருக்கிற நல்லா கவனிக்கிற ஒரு ஆளுக்கு சமமா முக்கியம். புரியுதா? இப்ப சங்கர் செய்தி ஃபுல்லா பயங்கரமா கவனிக்கிறாரு, ஒரு பாட்டியம்மா சுத்தமாவே கவனிக்கல. ஆனா ஐக்கியத்தில் இருக்காங்கல்ல, இவர் எந்த அளவு கவனித்தால் முக்கியம்னு சொல்லணும், அந்த அளவுக்கு அவங்க கவனிக்கணும், அவங்களும் ஐக்கியத்தில் முக்கியம் தான். யாரும் ஏற்றுத்தாழ்வே கிடையாது, யாரும் முன்னுக்கு பின்னே கிடையாது. அப்படிங்கிற பார்ஷியாலிட்டி அதை பத்தி பேச போனோம்னு போயிட்டே இருக்கலாம். யாக்கோபு 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், தேவன் பட்சபாதம் பார்க்கிற தேவன் அல்ல. ஒரு ஊழியக்காரன் மக்கள் காணிக்கை தரத்தை ஏற்று, இப்ப என்ன என்ன ஏசை நான் சொல்றேன், இப்ப எனக்கு சங்கர் காணிக்கை தர மாற காணிக்கை தரல, அதனால மாறிக்கிட்ட மூச்சு காட்டணும்னா அப்படி காட்டினா உண்மையான ஊழியக்காரன் கிடையாது. ஆமென். அப்படி ஒரு வசனத்துப்படி ஒருவேளை நம்ம மூச்சு காட்டோம்னா, சத்தியத்துக்கு கீழ்படுகிறவங்களுக்கும் சத்தியத்தை ரொம்ப இடம் கொடுக்காதவனுக்கு கண்டிப்பா மூச்சு காட்டுவேன். அது வசனம் சொல்லி இருக்கு, அப்படிதான் காட்டணும் ஒரு ஊழியக்காரன், அப்படித்தான் மக்களை அது நடத்தணும்னு சொல்லி வசனம் சொல்லுது. ராமே சொல்லுங்க. மற்றபடி அழகு வித்தியாசம், படிப்பு வித்தியாசம், பதவி வித்தியாசம், பொருளாதார பணக்கார வித்தியாசம் எதுவுமே கிடையாது. நம்ம எல்லாரும் கருத்துக்குள்ள ஒண்ணுதான். ராமே சொல்லுங்க. அப்போ பிசாசு செய்த ஆதியில் செய்த பாவம் இதுதான். அந்த ஒன்றியவன் 3ஆம் அதிகாரம் 8 வாசி பிடிப்போமா? நான் நெக்ஸ்ட் டைம் நம்ம திருப்பி கண்டினியூ பண்ணுவோம். பிசாசுக்கு எதிர்த்து இருப்பது எப்படி, இனி வந்து பிசாசுடைய ஆரம்பம் என்னன்னு பார்த்தோம். நம்ம வாசிங்க 1 பேதுரு 1:8. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கவே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஆமென் சொல்லுவோமா? அப்பதான் இயேசு வந்தாரு, எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த கிரியைகளை இயேசு ஒழித்தாரு. என்ன பண்ணாரு? யூதர்களும் புறசாதியும் வேற வேற இல்லைன்னு சொல்லி எல்லாரையும் ஒன்றாக்கினார். யூதர்கள் புறசாதிகள் எதிர்த்து இருந்தாங்க, எல்லாரையும் ஆண்டவர் ஒன்றாக்கினார். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப பிசாசால் உண்டானவன் பாவம் செய்கிறான். நம்ம என்ன பண்றோம்? அதெல்லாம் பாவமா? கண்டிப்பா பாவம் தான். ஆனா நீங்க சொல்லப்பட்ட உண்மையான பாவம் எது தெரியுமா? ஐக்கியத்திற்குள்ள ஒன்றோடு ஒன்று ஒருவரோடு ஒரே விதத்துல இல்லாம மற்றவனை பார்க்கிலும் தன்னை ஒரு ஸ்டெப் மேன்மையா நினைக்கிறான் பத்தியா, அதுதான் எதிர்த்து இருக்கிற பாவம். அதுதான் பாவம், அதுதான் பிசாசு பண்ண பாவம். அந்த பிசாசு பண்ண பாவத்தை உனக்குள்ள பிசாசோட தூக்கி விடுவான். அது ஒருபோது இடம் கொடுக்காது. இப்போ உங்க 2 பேரும் உதாரணமா போட கோச்சிக்க கூடாது. கோச்சிக்கா நான் கோச்சிக்க மாட்டேன் விஷயம். இப்போ இங்க பார்க்க வச்சா மார்க்கும் சங்கரும் கொஞ்சம் ஸ்பெஷல் மாதிரி தெரியுதா உங்களுக்கு? சொல்லுங்களேன். உண்மையை சொன்னாங்க. டைம் போயிட்டு இருக்கு. நீங்க சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடுவீங்க, நான் திரும்பி சென்னை போகணும். டக்குன்னு சொல்றேன். மார்க்கும் சங்கர் எல்லாரோட கொஞ்சம் ஸ்பெஷலா தெரியுதா இல்லையா? உண்மை சொல்லு, சமயத்துக்கு போய் சொல்றேன். ஆமா 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 இல்லையா? சொல்லுங்க. மார்க்கும் சங்கர் எல்லாரோட கொஞ்சம் ஸ்பெஷலா தெரியுதா இல்லையா? தெரியுதா இல்லையா? ஸ்பெஷலா ஸ்பெஷலா சொல்லுங்க. ஸ்பெஷலா உன்னை நல்ல அப்படி நானே பலமுறை சொல்லிட்டேன். அழைப்பின் படிதான் நான் போதகர், உறவின் படி நம்ம எல்லாருமே, என்னையும் சேர்த்து நம்ம எல்லாருமே சகோதர சகோதரிகள். உறவின் படி நம்ம எல்லாருமே சகோதர சகோதரிகள். அழைப்புல நீ போதகர் இல்லை, நான் போதகர். அந்த வித்தியாசத்துல வசனம் உனக்கு ஒரு மாதிரி இதுக்கு ஒரு மாதிரியும் நடத்துவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வித்தியாசம் கண்டிப்பா உண்டு. நான் செய்யற எல்லாத்துக்கும் நீங்க செய்யக்கூடாது, நீங்க என்ன செய்யணும்ன்றத நான் சொல்லி தரணும். அந்த வித்தியாசம் உண்டு. ஆனா உறவின் படி நம்ம எல்லாருமே சொல்லுங்க என்ன ஒண்ணு, சகோதர சகோதரிகள் தான். ஆமாவா? இப்போ என்னை விட நான் ஒருத்தர் தாழ்வா நினைச்சா அது பாவம் அப்படின்னா, உங்களை விட ஒருத்தர் உயர்வா நினைச்சா அதுவும் அப்படி. அடுத்த கேள்வி 2 பேருக்கு தான் வருது. உண்மையான யோசிக்கல, எனக்கு ஃப்ளோல போக வச்சுக்கோமே. அது நினைச்சு ஆவியில நடத்த நம்புறேன். எல்லாரோட மக்களும் 2 பேருமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஸ்பெஷல் மாதிரி நினைக்கிறதுக்கு அப்படி சூழ்நிலை ஏற்படுத்திட்டீங்களோ நீங்க? தெரியல, உண்மையா எனக்கு தெரியல. நான் துணியெல்லாம் யோசிக்கவே இல்லை. நான் ஆண்டவர் லீட் பண்ணா நம்புறேன். நான் நீங்க இப்படி பண்ணீங்கன்னு நான் உங்களை குற்றப்படுத்த மாட்டேன். ஒருவேளை யதார்த்தமா சபை மக்களை விட நம்ம 2 பேரு கொஞ்சம் முக்கியமா அப்படின்ற மாதிரி உங்களுடைய நடத்தையில எண்ணத்துல ஏதாவது இருந்திருந்தா இந்திய ஒப்புரம் வேணும். நான் குற்றப்படுத்தல, உங்களை காப்பாற்றுறதா ஏன் வேலை, உங்களை தேவனோட ஒப்புரவாக்குறதா ஏன் வேலை. அப்படி ஒரு வேலை செஞ்சிருப்பீங்களா? யோசிப்பாருங்க. ஆவியை ஞாபகப்படுத்துவாரு. ஏன்னா வளர்க்க நீங்க
ஒருவேளை அவங்க 2 பேரும் முக்கியன்ற எண்ணம் உங்களுக்குள்ள வந்திருக்க காரணம் என்ன தெரியுமா? ஏன்னா இவர் அடிக்கடி அவங்க 2 பேரும் பேர சொல்லி போடுவாரு. எதனா ஏன்னா அவங்க வந்துட்டு அந்த அளவுக்கு கமிட்டடா ஊழியத்துடைய காரியங்கள்ல தேவையில்லை, வேலையில எல்லாம் இருக்கிறாங்க. உண்மை. அந்த மாதிரி வேலை என்ன ஒருத்தர் இருந்தா கண்டிப்பா அவங்க பேர் நீங்க போடுவீங்கல்ல. அவ்வளவுதான் வித்தியாசம். அவங்க மட்டுமே அவங்க ஸ்பெஷல் இல்ல, நானே ஸ்பெஷல் இல்ல, இது இவ்வளவு தானே, அவரும் ஸ்பெஷல் இல்லை. நம்ம எல்லாரும் கிறிஸ்தியசுக்குள்ள ஒண்ணுதான். இல்லையா? அப்போ இந்த எதிர்த்து இருக்கக்கூடிய பாவம் பிசாசு உண்டானது. பிசாசு ஆதிபத்திட்டு பாவம் செய்கிறான், பாவம் செய்கிறான் பிசாசு பாவம். பிசாசு என்ன பண்ணா, ஆண்டவரோடு ஆதாமியோடு ஒரே ஐக்கியத்தில் இருந்தாங்க. பிசாசு உள்ள வந்தா, ஏன் அங்க அவன்கிட்ட கீழ் முடியல, நீ அவ்வளவு போல அதை எதிர்த்து இல்லை, அதுதான் அது சபைக்குள்ள இருக்க. ஆண்டவரோடு பேசினா ஆரம்பிச்சாங்க. அது சபைக்குள்ள கூடாது. ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்க போறோம், ஐக்கியமா இருக்க போறோம், சாகுவதற்கு ஒன்றாதான் இருக்க போறோம். யாரும் முதல்ல சாகுறீங்களோ நான் அடைக்கப்படுவேன், நான் சாகும்போது யாரும் உயிரோடு இருக்கிறீங்களோ அவங்க சேர்ந்து என்ன அடைக்கப்படுங்க. கடைசியா பரலோகத்துல மீட் பண்ணலாம், வருகையில மீட் பண்ணலாம். கர்த்தர் மாஸ்டர் ஜெபம் பண்ணலாமா? ஆமா, இனி ஒரே விஷயம் தான் ஜெபிக்க. ஆண்டவரே, எதிர்த்து நிற்கக்கூடிய சுவாபமோ அந்த எதிர்ப்பை சார்ந்து இந்த குழுவாய் செயல்படுவதை எங்களுக்கு உலக கூடாது. நாங்க பிசாசு சுவாபத்துடையவர்களா இல்லாம நான் தேவ சுவாபத்துடையவர்களா, ஐக்கியமா, இணக்கமா, ஒற்றுமையா, ஏக சிந்தை உள்ளவர்களா, ஒருவரை ஒருவர் ஒன்று போல அனுசரிக்கணும். சொல்லலாமா? எல்லாம் போலதான் பிடிக்கும், எல்லாம் போலதான் பிடிக்கும். நல்ல பிதாவே, இந்த நல்ல மத்திய வேலைக்காக நான் நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே, நீ என்னோட பேசின வார்த்தைகளுக்கு நன்றி. பிசாசுடைய ஆரம்பம், துவக்கம் ஒரு தேவ தூதனாக இருந்து தேவனுக்கு எதிர்த்து நிற்பதற்கு முன்பாக அவன் வியாபாரம் விருத்தி அடைந்து ஒருவரோடு பேசி அந்தவரை அவன் உங்களுக்கு விரோதமா எதிர்த்து நின்ற காரியத்துல வேதத்துல வாசிச்சோம்ப்பா. நாங்க ஒருபோதும் பிசாசுடைய சுவாபத்தை உடையவர்களா இராதபடிக்கு எங்கள் தேவனாகி கர்த்தர் எங்களை உமக்குள்ளாய் ஒப்புரவாக்குவீராக. எங்களுக்குள்ள ஆண்டவரே, யாராவது ஏதாவது நிலையில தன்னை விட ஒருவர் பெரியவராக இல்ல தன்னை விட ஒருவர் சிறியவராக அந்த எண்ணம் உள்ள இருக்கும்னா இயேசுவின் நாமத்துல இந்த வேளையில கர்த்தர் எண்ணங்களை முறியடிப்பீராக. எங்க சபைக்குள்ள இந்த சின்ன தேவனுடைய சபைக்குள்ள ஒருவரை பார்க்கணும் வேற ஒரு விசேஷத்தவர் என்ற அந்த எண்ணம், அந்த எதிர்த்து சுவாபம் போதகருக்கு விரோதமாய் சபைக்குள்ள தனித்தனியா ஏற்படுத்தப்படுற குழுக்கள் இயேசுவின் நாமத்துல நிர்மூலமாகட்டும். ஆவியானவர் நீங்க கிரியேஷன் எதற்காக அழைத்தீரோ, எதற்காக உருவாக்கினீரோ, எதற்காக இந்த சபையில வைத்திருக்கிறீரோ, எதற்காக சத்தியத்தை போதிக்கிறீரோ, அதற்காக சபையராய் தொடர்ந்து செயல்படும்படிக்கான கிருபையை கற்றுத் தருவீராக. நடந்து ஆண்டவரே, ஆவியில் நடத்தப்படணும், மாம்சத்தில் நடத்தப்படாதபடிக்கு தேவ ஆவியானவர் எங்கள் மாம்சத்திற்கு மேலாய் நீங்க கிரியை செய்வீராக. மாம்ச எண்ணம் மரணமா இருக்கும், மாம்ச எண்ணம் பிசாசை சார்ந்ததா இருக்கும். தேவ ஆவியானவர் உம்மை சார்ந்தால் வாழ கிருபை செய்யுங்கப்பா. ஆவியானவரே, உம்மை சார்ந்து வாழ கிருபை செய்யுங்க. பரிசுத்த ஆவியை சார்ந்து வாழ உதவி செய்யுங்க. உங்களுடைய சத்தத்தை கேட்டு உங்களுடைய சித்தத்தை செய்யும்படிக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய வார்த்தைக்கு அடிப்படையை கிருபை செய்யுங்க. உங்களுடைய ஊழியத்திற்கு கீழ்ப்படிய கிருபை செய்யுங்க. உங்களுடைய ஊழியக்காரருக்கு கீழ்ப்படிய கிருபை செய்யுங்கப்பா. ஊழியக்காரராகி நாங்கள் கூட சபை மக்கள் மத்தியில வேறுபாடு காட்டாம, வித்தியாசம் காட்டாம, ஆண்டவரே ஒருவரை விட ஒருவரை விசேஷமாய் நாங்கள் ட்ரீட் பண்ணாம எல்லாரும் ஒன்று போல பார்க்க, எல்லாரும் ஒன்று போல நேசிக்க, எல்லாருக்கும் அவரவர்களுக்குரிய தகுதிகளுக்கு ஏற்ற ஸ்தானங்களை கொடுக்க எங்களுக்கு ஆண்டு உதவி செய்ய. ஆண்டவரே, ஏதாவது ஒரு சூழ்நிலையில எங்கள் எண்ணத்திலோ, எங்கள் பேச்சிலோ, இல்லை எங்களுடைய சுவாபத்திலோ ஏதாவது ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்கோ, உங்களுடைய சபைக்கோ, இல்ல உமக்கே விரோதமாய் எதிர்ப்பு தெரிவிக்கிறது போல நாங்கள் செய்திருப்போமானால் இந்த வேளையில கர்த்தர் கிருபையாய் மன்னிப்பீராக. விழுந்து போன பாவத்தன்மையிலிருந்து மாம்சீக சுவாபத்தை வெளிப்படுத்தாம ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த ஆவியை உடையவர்களாய் தெய்வத்துவத்தின் சுவாபத்தை வெளிப்படுத்தும்படிக்கான கிருபையை தாரும். பரிசுத்த ஆவியில் நிரம்பியவர்களாய் ஆண்டவரே, பரிசுத்த ஆவி மூலமாய் நான் மாம்ச கிரியையை அழிக்க கண்ட கிருபை செய்கிறாங்க. உங்கள் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை கொண்டு பயன்படுத்தும், உங்களுடைய சாயலை மாற்றும், உங்கள் காதலை நிற்க வையும். உங்கள் கரங்களை தாழ்த்தி நாமத்தை மட்டும் உயர்த்துகிறோம்.
ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். முழுவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, நோய்கள் எல்லாம் விடமாக்கி, பிராணனை அழிவுக்கு விலக்கி விட்டு, கிருபையினால் நெருக்கத்தினால் முடிசூட்டி, நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகு சமணமாய் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. நாமே நாசம் பெற்றுக்கொள்வோம். தேவனாகிய பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே நம் அனைவருக்கும் கிருபை, சமாதானம், தெய்வ அன்பும், பரிசுத்தாவியானவருடைய அந்நியோன்யமும் ஐக்கியமும் இன்றைக்கும் சதா காலங்களிலும் ஆண்டவராகிய இயேசு வரும் வரைக்கும் நம் அனைவரோடும் கூட இருந்து நடத்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மாரணதா இயேசு சீக்கிரம்